பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தோத்துடுவோன்ற பயத்தோடு தொடங்காமல் ஜெயிச்சுடுவோன்ற நம்பிக்கையோடு தொடங்கினா வெற்றி நிச்சயமுங்க. இன்றைய தினத்தை அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்கவும் அந்த நம்பிக்கை வெற்றி பெறவும் எங்களின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பகுதி திருக்குறள். இன்னைக்கு நாம பார்க்க போற குறளின் எண் 259. இப்போ குறள் என்னன்னு பார்ப்போம். அவிசொரிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று. இப்போ இந்த குறளோட விளக்கம் என்னன்னு பார்ப்போம். நம்ம கோயில்கள் மற்றும் வீடுகளில் நெய் உள்ளிட்ட பொருட்களை தீயில விட்டு யாகம் வளர்ப்போம் இல்லையா? அதை எதற்கு செய்கிறோம்? நாம் நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் போன்ற காரணங்களுக்காக. ஆனால் இப்படி 1000 வேள்விகளை செய்து கிடைக்கும் நன்மைகளை விட ஒரு உயிரை கொன்று உண்ணாமல் அல்லது மாமிசம் தின்னாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த யாகங்கள் மூலம் கிடைக்கும் நன்மைகளை விட பல மடங்கு உயர்ந்த நன்மைகளும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பதே இந்த குறளோட விளக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி யோகம் இன்று. யோகா செலவே இல்லாமல் நாம் எடுக்கிற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லலாம். பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத தடுப்பூசின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு வியாதி ஏற்பட்டக்கப்புறம் அதை சரி செய்ய பயன்படுற மருத்துவம் ரொம்ப சிறப்பானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வியாதியே வராமல் நம்மளை பாதுகாக்கிற யோகா அதை விட உயர்வானதுங்க. இப்படி நமக்கு பல விதங்களில் உதவியாக இருக்கிற யோகாவில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுப்த பாத கோமுகாசனம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு யோகாசிரியர் சௌந்தரராஜன். செய்து காட்ட போகிறாங்க சுகந்தி. வாங்க பார்ப்போம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளே இந்த பயிற்சி அல்லது சாதனை மார்க்கம், சாதகர், இது சார்ந்து கடந்த 2-3 நாட்களாக நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அவற்றில் மிக முக்கியமானது ஒரு பயிற்சியை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் என்பது மிக முக்கியம். எப்படி உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியமோ அதற்கு இணையாகவே நாம் எங்கே பயிற்சி செய்யலாம் என்பதை தேர்ந்தெடுப்பதும் மிக முக்கியம். நீங்கள் சில இடங்களுக்கு சென்றால் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்குது அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க இல்லையா? அது எதனால் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் யாரோ ஒரு சாதகர் அந்த பயிற்சியை அங்கே யாருக்கும் தெரியாமலோ தெரிந்தோ செய்து கொண்டிருக்கிறார் என்பதன் வெளிப்பாடு தான் ஒரு பாசிட்டிவ், ஒரு நேர்மறை அதிர்வுகள் கொண்ட இடம், பாசிட்டிவான இடம் அப்படின்னு ஒருத்தர் இடத்த சொல்கிறோம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாம் ஏதோ ஒரு மாயத்தன்மை கொண்ட அல்லது ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நேரடியாகவே அந்த சூழல் இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நேர்மறை எண்ணத்தை அல்லது நேர்மறை ஆற்றலை அடைந்து விடுகிறது என்றுதான் நம்முடைய மரபார்ந்த நூல்கள் சொல்கிறது. ஆக இந்த பயிற்சிக்கான இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது சில அடிப்படையான விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, நீங்கள் யோக பயிற்சி செய்வதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு காற்று உள்ளே வந்து செல்லும் அளவுக்காவது ஒரு ஜன்னல், ஒரு கதவு திறந்த நிலையில் இருக்கட்டும். இது முதல் நிலை. காற்று உள்ளே வந்து வெளியே செல்ல வேண்டும். அது அடிப்படையான நிலை. ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். இதோ ஒரு யோகா பயிற்சி செய்வதற்காக ஒரு திறந்த வெளியோ அல்லது மிகப்பெரிய அறையோ தேவை என்பதே இல்லை. இந்த மேட் போட்டிருக்க அளவுக்கு 6க்கு 6 10க்கு 10 ரூம் இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்த ஒரு பாசிட்டிவான இடமா மாற்றிட முடியும் உங்களுடைய யோக சாதனையின் மூலமாக. அப்போது இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது முடிந்தவரை காற்று உள்ளே வந்து செல்லக்கூடிய ஒரு அறை, ஒரு குட்டியான ஒரு ரூம் இருந்தால் கூட போகிறோம். நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு அதீதமான இடங்களுக்குள் அதை செய்ய வேண்டாம். உதாரணமாக நான் பாறை உச்சியில் உட்காந்து நான் தபஸ் பண்ணுறேன், பாறையோட வெயில் கொளுத்தும் போது நான் உட்கார்ந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சிலர் வந்து ரொம்ப அதீதமாக சில பயிற்சிகளை செய்வார்கள். யோக மரபு அதை நிராகரிக்கிறது. ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நான் உச்சி வேலை பார்த்து கொண்டே இருப்பேன், பாறை மேல் அமர்ந்து ஆசன பயிற்சிகளை செய்வேன், ஆணி மேல் அமர்ந்து தான் தியான பயிற்சிகளை செய்வேன் என்பது போன்ற இது மாதிரியான விஷயங்களை யோக நூல்கள் அவற்றை நிராகரித்தல் செய்கிறது. ஏனெனில் ஒரு யோக சாதகன் என்பது உடல், மனம்,
ஆன்மீகமான நிலை, இந்த மூன்றிலும் பேணக்கூடிய ஒரு சமநிலையையும் அடைந்திருக்க வேண்டும். அப்போது ஒரு பாறை மேலே போய் மொட்டை பாறையில் உட்கார்ந்து ஒரு மதியம் 2 மணி 3 மணிக்கு தியானம் செய்யக்கூடிய ஒருவருக்கு எப்படி சமநிலைத்தன்மை ஏற்படுத்தி விட முடியும்? ஆகவே அது போன்ற விஷயங்களை நேரடியாகவே நாம் தவிர்த்து விடலாம். அப்போ இடம் தேர்ந்தெடுப்பது என்பது இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள். இது மாதிரியான விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்வதன் மூலமாக 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, நீங்கள் ஆர்வமாகவும் தீவிரமாகவும் ஒரு சாதனையில் ஈடுபட தொடங்கி விடுவீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மொட்டை மாடியில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நாளைக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு பீச்சில் போய் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நாளை மறுநாள் ஒரு பார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், இன்றைக்கி மறுபடியும் வீட்டுக்கு ரூமுக்குள்ளே பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்தில் 5 வெவ்வேறு இடங்களில் போய் பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் ஒரு நிலையான பயிற்சியாளராக இருக்க போவதே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மொட்டை மாடின்னு தீர்மானிச்சிட்டா தொடர்ந்து மொட்டை மாடியிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 3 மாதமாவது மொட்டை மாடியில் பயிற்சி செய்து பார்க்கலாம். உங்களுடைய ரூம்லேயே பயிற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 மாதமாவது ஒரே இடத்தில் பயிற்சி செய்து பார்க்கலாம். இப்படித்தான் இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நேர்மறையான எண்ணங்களை, நேர்மறையான ஆற்றலை அந்த இடத்தில் நாம் விதைக்க வேண்டும். இப்படித்தான் யோக மரபார்ந்த நூல்கள் சொல்கிறது. இன்று மிக முக்கியமான ஒரு ஆசனம். நாம் அமர்ந்த நிலையில் கோமுகாசனம் என்னும் பயிற்சியை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதன் பல்வேறு நிலைகளையும் பார்த்திருக்கிறோம். அதே கோமுகாசனத்தை நீங்கள் படுத்த நிலையிலும் செய்துவிட முடியும். அதனால தான் இதற்கு பேர் சுப்த பாத கோமுக ஆசனம் என்ற பெயர். இதற்கு நீங்கள் ஷவாசனம் எனும் நிலையில் படுத்து மெதுவாக ஒரு காலை மட்டும் மடித்து இன்னொரு காலின் தொடை பகுதிக்கு மிக அருகிலே வைத்துக்கொள்ளலாம். அதே போல் இடது காலை மடித்து வலது தொடையின் வெளிப்புறமாக வைத்துக்கொள்ளலாம். இதுதான் அடிப்படை நிலை. இந்த நிலையில் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ, என்னவெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுமோ அது எல்லாத்தையும் இப்போ பண்ணிக்கலாம். இந்த இறுதி நிலையில் மெதுவாக கைகளை மேல் நோக்கி உயர்த்தி உங்களுடைய மேலே உயர்த்தப்பட்ட கை தலைக்கு மிக அருகிலே ஒரு 1 இன்ச்சு தான் உங்கள் கைக்கும் தலைக்கும் இடையில வித்தியாசமே இருக்கணும். முடிந்தால் தலையை தொட்டுக்கொண்டே கூட இருக்கலாம். ஏனெனில் இந்த கையை உயர்த்துதல் நிலை மிக முக்கியமானது. உங்களுடைய விலா எலும்பு பகுதிகளையும் முதுகில் பின்புறமாக தேக்கி வைத்திருக்கக்கூடிய அல்லது இறுக்கமாக வைத்திருக்கக்கூடிய பகுதிகளையும் முற்றிலுமாக நீக்குவதில், அந்த இறுக்கத்தை தளர்த்துவதில் இது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. நான் முதலில் இந்த பயிற்சியின் மற்ற அடிப்படைகளை சொல்லிவிடுகிறேன். இந்த இறுதி நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே. மெதுவாக கண்கள் மூடிய நிலையில் மூக்கின் நுனி பகுதி அல்லது புருவ மத்தி அல்லது உங்களுடைய தொப்புள் பகுதி, இந்த 3இல் ஏதேனும் ஒன்றை கவனித்து கொண்டே 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும். அப்படி மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுவதற்கு நீங்கள் சற்று முயற்சி கூட செய்யலாம், அதில் தவறில்லை. அல்லது நல்ல டீப் இன்ஹலேஷன், டீப் எக்ஸலேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியிடுதல், அதை கூட நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த பயிற்சி 2 விதம். ஒன்று வலது கால் இடது பக்கம், இடது கால் வலது பக்கம் வைக்கணும். அதுக்கு இணையாகவே அந்த கால்களை மாற்றியும் வைக்க வேண்டும். இறுதி நிலையில் கைகளை மேல் நோக்கி உயர்த்தி பின்புறமாக கொண்டு போய், அதாவது தலைக்கு மேலே கொண்டு போய் இரு கைகளையும் கோர்த்த பின் கண்களை மூடி உங்களுடைய வயிற்று பகுதி, மூக்கின் நுனி பகுதி அல்லது புருவ மத்தி, இந்த 3இல் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நிலையை கவனித்து கொண்டே 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்ட பின் மெதுவாக ஒவ்வொரு கால்களாக தளர்த்தி நீட்டி ஷவாசனம் எனும் நிலையில் படுத்து அடுத்த சுற்றுக்கு இடையிலே 5 முதல் 3 மூச்சு வரை சும்மா சவாசனத்தில் படுத்துக்கலாம். இந்த சவாசனத்தில் படுத்திருக்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய முதுகு பகுதியும் நெஞ்சு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த சமநிலையைத்தான். ஆட்டோமேட்டிக்காகவே இறுக்கமான முதுகு பகுதியும் இறுக்கமான இடுப்பு பகுதியும் மெதுவாக தளர்ந்து லேசாக மிக இலகுவாக லைட் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆகிடும். வெறும் நீங்கள் ஒரு செட்டு பண்ணாலே குறைந்தது 5 சுற்றுகள் இந்த பயிற்சியை செய்யலாம். அதிகமான எஃபர்ட் எடுத்து தான் ஒரு வேலையை பண்ண முடியுது, மிகப்பெரிய அளவில் தான் அழுத்தம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு யாருக்கெல்லாம் உடல் நிலை இருக்கோ அவர்கள் அத்தனை பேருக்குமான மிக முக்கியமான பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி முன்வைக்கப்படுகிறது. உதாரணமாக இந்த கோமுகாசனத்தில் இவர்களுடைய காலின் நிலை அவருடைய காலில் எந்த விதமான இறுக்கமும் இல்லை என்பதால் இவ்வளவு இலகுவாக கால்களை உடலுக்கு மிக அருகிலே மடித்து வைத்து கொள்ள முடிகிறது. தொடை பகுதியில் இறுக்கம் இருப்பவர்களால் இதை அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. எனினும் படிப்படியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சமையல் நேரம்.
இன்றைக்கி நாம் பார்க்க போகிற குயிக் ரெசிபி ஒரு ஸ்வீட் தாங்க. அதுவும் சாதாரண ஸ்வீட் இல்லை, லட்டு. அதுவும் சாதாரண லட்டு இல்லை, கோகனட் லட்டுங்க. என்னடா காலையில் எழுந்ததும் லட்டை பற்றி ஞாபகப்படுத்துகிறான், உடனே நான் எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது நல்லாவே புரியுது. அதை பற்றி நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா? இந்த லட்டை செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த லட்டை எப்படி செய்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க வெற்றி செல்வி. வாங்க பார்ப்போம். வணக்கம் பொதிகை நேயர்கள் அனைவருக்கும். என் பேர் வெற்றி செல்வி மகேந்திரவர்மன். நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லது. தேங்காய் லட்டு ரொம்ப ஈஸியாகவும் கூட பண்ணிடலாம். அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இந்த தேங்காய் லட்டு பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். தேங்காய் பொடி இது தேங்காய் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இது இப்போ பேக்கெட்டில் தேங்காய் பொடி அது மாதிரி இது வாங்கி இது ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அது வதக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த தேங்காய் பொடியை வறுக்க போகிறோம், லட்டு பிடிக்க போகிறோம். நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு காஞ்ச உடனே அதில் இந்த தேங்காய் பொடியை போட்டு சும்மா ஒரு 2 பரட்டு புரட்டணும், அவ்வளோதான். ரொம்ப வதக்கலாம் வேண்டாம். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வதக்கணும், சரிங்களா? கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரையும் நீங்கள் அந்த மில்க் மைடு போட்டு கலந்து விடணும். லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கண்டென்ஸ்டு மில்க் போட்டு கலந்து விடணும். கலந்துட்டு நம்ம அப்புறம் லட்டு பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த தேங்காய் லட்டுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சர்க்கரை எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதனுடைய அந்த கண்டென்ஸ்டு மில்க்கு அந்த தேங்காய் அதனுடைய டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஏலக்காய் பொடி போட்டால் நம்ம அதனுடைய டேஸ்ட்டு மாறிடும், தேங்காய் பர்பி மாதிரி ஆகிடும். இது தேங்காய் லட்டு இது. அதனால் இது நீங்கள் வெறும் இந்த கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் போட்டு தேங்காய் பொடியை போட்டு கலந்து இப்போ லட்டு நான் பிடிக்கும்போது காமிக்கிறேன். எப்படி லட்டு பிடிச்சிட்டு மேலே தேங்காய் பொடியை போட்டு வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். லட்டு பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க, கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக கொஞ்சம் தேங்காய் பொடி நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸ் பிடிச்சிக்கலாம். லட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். $200 பேக்கெட்டு தேங்காய் பொடி, அதுவும் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்தேன். அதுவும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 15-20 லட்டு வரும் அந்த பேக்கெட்டில். உங்களுக்கு தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் ஒரு 200 கிராம் பேக்கெட்டு ஒரு கப்பு கண்டென்ஸ்டு மில்க் போட்டு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனாலுமே கெடாது. இந்த தேங்காய் லட்டு அப்படியே இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இது எங்களுடைய ஃபேவரெட்டு, எங்கள் ஃபேமிலி ஃபேவரெட் இது இந்த லட்டு. திடீர் விருந்தாளிங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா ஸ்வீட் பண்ணணுன்னா நீங்கள் உடனே இந்த லட்டு பண்ணிங்கன்னா அவங்க விருந்தாளிங்க அசந்து போயிடுவாங்க. வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த லட்டு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி இல்லத்தின் செல்வங்கள்.
இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வண்ண மீன்கள் வளர்ப்பு பற்றி தாங்க. வண்ண மீன்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மீன்களில் நிறைய வகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு கோல்டு ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ், ஒயிட் மாலி, பிளாக் மாலி, கப் ஃபிஷ், டேங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பேரை போலவே பார்ப்பதற்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய இந்த வண்ண மீன்களை நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் கடைகளில் கூட வளர்க்கலாம். இன்றைக்கி இந்த வண்ண மீன்கள் வளர்ப்பு பற்றி டாக்டர் அகிலன் நமக்கு தெளிவாக சொல்ல போகிறாரு. வாங்க பார்ப்போம். இந்த குட்டியிடு மீன்களை பற்றி நேற்று நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதில் வந்து 4 முக்கியமான மீன்கள் இருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கப்பி மீன்கள், மோலி மீன்கள், வாழ்வாள் மீன் மற்றும் பிளாட்டி. இந்த கப்பி மீன்கள்னு பார்க்கும்போது கப்பி மீன்கள் வந்து மிக மிக அழகானவை. அதாவது என்ன சொல்லுவோன்னா, அதில் இல்லாத அந்த உடலில் இல்லாத நிறங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா நிறங்களையும் ஒரே மீனில் கொண்டு வரது தான் கப்பி மீன்கள். கப்பி மீன்களில் வந்து அந்த வானவில் நிறம் சொல்லுவோம். வானவில்லில் 7 நிறங்கள் இருக்க மாதிரி அந்த மீனுடைய உடம்புல காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் அது இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப வேல்யூ ஆகுது. கப்பி தான் வந்து இந்த உலக சந்தையில் அதிகமாக விரும்பப்படுற மீன் பார்த்தா கப்பி மீன்கள் தான். ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ அழகு, அவ்வளோ விலை மதிப்பு உள்ளது கப்பி மீன்கள். அது மாதிரி மோலி மீன்கள் பார்த்தீங்கன்னா, மோலியில் வந்து ஒரு 4-5 வரை, அதாவது கலருக்கு தகுந்த மாதிரி அந்த மீன்களுக்கு பேர் வைக்கிறோம். உதாரணமாக கருமையாக இருந்ததுன்னா கருப்பு கலர் இருந்தால் கருமோலின்னு சொல்லுவோம். வெள்ளை கலர் இருந்தால் வெள்ளை மோலின்னு சொல்லுவோம். சாக்லேட் கலரில் சில மோலிகள் இருக்கும், அது வந்து சாக்லேட் மோலின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோலி மீன்கள் வந்து கிட்டத்தட்ட கப்பி மீன்கள் வந்து மேக்ஸிமம் 5 சென்டிமீட்டர் வளருதுன்னா மோலி மீன்கள் ஒரு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. ஸோ மேக்ஸிமம் சைஸே தான். கப்பி மீன்கள் 5 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் வளரும். மோலி மீன்கள் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். அதுமாதிரி பிளாட்டி மீன்கள் இருந்தால் அதுவும் சின்ன சைஸ் தான். மேக்ஸிமம் போனால் 4 to 5 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் க்ரோத் இருக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கும். அதே மாதிரி வாழ்வாள் மீன் வந்து மோலி மீன் மாதிரி. ஸோ இது ஏன் வாழ்வாள் மீன் சொல்கிறோம்னா, அதனுடைய வால் துடுப்பு வந்து வால் போல் இருக்கும். வால்னால் நம்ம ஸ்வாட் மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து வாழ்வாள் மீன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த 4 மீன்கள் தான் குட்டியிடு மீன்களில் மிக மிக முக்கியமான மீன்கள். அதில் வந்து கப்பிக்கு வந்து எப்பயுமே வந்து கிராக்கி ரொம்ப அதிகம். வேர்ல்டு மார்க்கெட்லேயும் வேர்ல்டு சந்தையிலும் கிராக்கி அதிகம். இது எப்படி வளர்க்கணும், என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டரில் வளருது. இதில் வந்து மோலி மீன்கள் மட்டும் ஸ்லைட்டாக சால்ட் வாட்டர் இருந்தால் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் மோலி மீன்கள் வளர்க்குற தொட்டியில் மட்டும் எப்பயுமே கையளவு ஒரு உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த உப்புத்தன்மை இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற மீன்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு மீனும் 3 மாதம் வரும்போது இனமுதிர்ச்சி அடையும். ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ நம்ம ப்ரீடிங்னு பண்ணுறப்போ கப்பி மீன்கள் எல்லாமே, இந்த மீன்கள் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சத்துக்காக வளர்க்குறோம். பட் நீங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது இனப்பெருக்கம் பண்ணி வளர்த்தா தான் உங்களுக்கு வந்து லாபம் அதிகம். ஸோ இது இனப்பெருக்கம் எப்படி பண்ணுறது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு பார்த்தோம்னா இனப்பெருக்கம் பண்ண போனாலே ஆண் மீன்கள், பெண் மீன்கள், இதை வந்து முக்கியமாக பார்க்கணும். ஆண் மீன்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், பெண் மீன்களை எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கப்பி இந்த எல்லாமே நம்ம லைவ் பரர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது குட்டியிடும் மீன்கள் சொல்கிறோம். ஸோ குட்டியிடும் மீன் சொன்னால் அதை வந்து பாலூட்டியில் நம்ம சேர்க்க முடியுமா? ஏன்னா குட்டிகள் போடுறது தான் நம்ம பாலூட்டிகள்னு சொல்கிறோம். ஸோ இது குட்டி போடுறதுனா இந்த பாலூட்டிகள் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது குட்டியிடும் மீன்களுக்கும் பாலூட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதாவது அந்த சின்ன குட்டிகள் வந்து மீனுடைய வயிற்றில் இருக்கும். ஸோ தாய்க்கும் இதுக்கும் இந்த பிளசண்டா கனெக்ஷன் சொல்லுவோம், பிளசென்டல் கனெக்ஷன் சொல்லுவோம். அந்த கனெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாததான் நம்ம வந்து குட்டியிடும் மீன் சொல்கிறோம். இதை வந்து பாலூட்டிகள் வகையில் வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா இதுக்கு அம்மாவுடைய இதுலேருந்து எனர்ஜி வந்து இதுக்கு வந்து குழந்தைக்கு வந்து போகலை. சும்மா அந்த வயிற்றில் வந்து குட்டிகள் இருக்கும். அந்த டைம் வந்தோன்னா குட்டிகளை ரிலீஸ் பண்ணிடும். அதனால் இது வந்து பாலூட்டி வகைகள் கிடையாது. ஸோ இதை பற்றிய இனப்பெருக்கம் பற்றிய டீட்டெயில்ஸை நாளைய இதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நம் விருந்தினர். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் கிளாசிக்கல் மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி தீபிகா அவர்கள். இவங்க பாடகி மட்டும் கிடையாதுங்க, நடிகை, டப்பிங் கலைஞர், வயலின் இசை கலைஞர்னு பன்முக திறமை கொண்டவர். 3 வயசில் பாட ஆரம்பித்த இவங்க பிறகு பாட கற்றுக்கொண்டது பத்மஸ்ரீ சுதா ரகுநாதன் அவர்களிடம். பிறகு 6 மொழிகளில் குறிப்பாக எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், தேவா, வித்யாசாகர் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களுக்காக பாடினது, இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்தது,
ஔவை சண்முகி போன்ற படங்களில் டப்பிங் பேசினது, பாகுபலி போன்ற படங்களில் பாடினதுன்ட்டு இவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே பெரிய லெஜண்ட்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பெரிய வெற்றி தான். இவங்களோட இந்த திறமையை பாராட்டும் வகையில் இவங்களுக்கு யுவகல பாரதி, இசை சுடர் போன்ற பட்டங்களும் பல விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு இவங்க நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு முகம், அதே சமயத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான மியூசிஷியன் தீபிகா அவர்கள். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இனிமையான இசையோடு ஆரம்பிக்கலாம்னு விருப்பப்படுறோம். கண்டிப்பாக. சச் அ ப்ளஷர் பீயிங் ஹியர் ஃபார் பொதிகை சேனல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் ஒரு தமிழ் பாடலோட பாடி ஆரம்பிக்கலாம். கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே. தேங்க்யூ தீபிகா. அது ரொம்ப அழகான ஒரு துவக்கம் இந்த உரையாடலுக்கு. அண்ட் உங்களுடைய தொடக்கம் எப்படி இருந்தது? அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அவங்களுக்கு இருந்த ஒரு மியூசிக்கல் பேஷன், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னோட அம்மா பேர் கீதா வரதராஜன் அண்ட் அப்பா வரதராஜன். ஸோ அம்மா வந்து கிளாசிக்கலி ட்ரெயின்ட் தான். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கிட்டேருந்து, அதாவது என்னோடய தாத்தா கிட்டேருந்து பாட்டு முறையாக கர்நாடக சங்கீதம் கற்றுண்டு, அதுக்கப்புறமா சாருமதி ராமச்சந்திரன் அவங்கள்ட்ட பாட்டு கற்றுண்டு. தென் ஷி வாஸ் ஸ்டடிட் இன் குயின் மேரிஸ். ஷி டிட் அ பேச்சுலர்ஸ் இன் மியூசிக். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி என்னோட அப்பா சைடில் வந்து பாட்டி தாத்தா எல்லோரும் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் கிடையாது, பட் பாடிட்டே இருந்திருக்காங்க. ஸோ வீட்டில் எப்போவுமே லைக் பாட்டு அட்மாஸ்ஃபியரில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். லைக் அம்மா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ டு கீப் லிஸ்னிங் டு தேட். ஸோ அந்த ஆம்பியான்ஸ்லேருந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து பிக்கப் பண்ணின்றது தான் இனிஷியலி மியூசிக். அஃப்கோர்ஸ் ஸோ நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்குது மியூசிக்குன்றதை பார்த்துட்டு அப்புறமா வந்து அப்பா அம்மா வந்து தே செட் ஃபார்மலி வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பேசிக்ஸ்லாம் என்னோட அம்மா கீதா வரதராஜன் அவங்கள்ட்டேருந்து தான் கற்றுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ ஓஎஸ் தியாகராஜன் சார், விட்டல் ராமமூர்த்தி சார், வைரமங்கலம் லக்ஷ்மி நாராயணன் சார் அவங்கள்ட்டலாம் வந்து ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் அவங்கள்ட்ட பாட்டு கற்றுனேன். அதுக்கப்புறமா ஃப்ரம் தி இயர் 1997 பத்மபூஷன் சங்கீத கலாநிதி சுதா ரகுநாதன் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ தட்ஸ் ஹவ் மை ஸ்டிண்ட் வித் மியூசிக் பிகான். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்து மேடை அனுபவங்கள் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படிங்கிறது எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இனிஷியலாக லைக் இந்த யூனோ லைக் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி பண்ணது தான் வந்து சின்ன வயசில் லைக் யூனோ ஒரு 6-7 இயர்ஸில். த வெரி ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ சாங் வந்து எம்எல் வசந்தகுமாரி அவங்களோட 64th பர்த் ஆனிவர்சரிக்கு அதுக்கு வந்து இன்வோகேஷன் பாட சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் சிங்கிங் சம்திங். ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்ப பாப்புலரைஸ் பண்ண அண்ட் அவங்க குரு ஸ்ரீ ஜி.என். பாலசுப்ரமணியம் அவர் பாப்புலரைஸ் பண்ண ஜெய ஜெய அப்படின்ற புரந்தரதாசர் கிருதி அதுதான் ஃபஸ்ட்டு பாடினது. பட் ஒரு ஷார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ப்ராபப்ளி ஒரு 6 இயர்ஸ் அப்படி பாடியிருப்பேன். பாரத் கலாச்சாரில் பத்மசேஷாத்ரியில் தான் படித்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் பேசிக்லி இட்ஸ் லைக் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரியில் வந்து ஒரு 1/2 hour 45 minutes ஸ்லாட் அப்படி பாடினது தான். ஃபார்மலி அஃப்கோர்ஸ் லைக் கச்சேரிஸ் அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சது வாஸ் லிட்டில் லேட்டர் ஃப்ரம் தேர். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இசைத்துறையில் இப்படி வளர்ந்துட்டே வரும்பொழுது ஆல்சோ கெட்டிங் இன் டு த சில்வர் ஸ்க்ரீன் அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் கேபி சாரோடைய உங்களுடைய அந்த அனுபவங்கள் குறித்து சொல்லுங்கள். ஸோ அம்மா வந்து ஈவன் தோ ஷி வாஸ் கிளாசிக்கலி ட்ரெயின்ட் நிறையா ஏர்லி 80s வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ ஷி சங் வித் ஆல்மோஸ்ட் ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ் இயர். இளையராஜா சார்லேருந்து ஆரம்பித்து எல்லா சவுத் இண்டியன் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் எப்போவுமே நான் போவேன். ஸோ அது மாதிரி ரெக்கார்டிங் போகும்போது வந்து தென் ஆடியோ மீடியா அப்படின்ற ஸ்டுடியோவில் வந்து தே ஜஸ்ட் ரெக்கார்டட் மை வாய்ஸ் சாம்பிள். ஸோ அந்த டைமில் வந்து அமீர்ஜான் சார், ஸோ அவர் வந்து ஹீ வாஸ் டைரக்டிங் அ சிங்கிள் எபிசோட் சீரியல் ஃபார்
தூர்தர்ஷன் Okay. ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து லைக் ஒரு சைல்டு ஹூ கேன் சிங் அதுக்காக தேடிட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக என்னோட வாய்ஸ் ப்ளே பண்ணோடனே தே செலக்டட் மை வாய்ஸ். ஸோ அது பாட போனேன். அது வந்து என்னோட அம்மாவோட தான் பாடினது அந்த சாங் ஆக்சுவலி. இட்ஸ் ஜஸ்ட் சிங்கிள் எபிசோட் சீரியல் அப்போ டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ என்னை பார்த்தோன்னே தே செட் ஒய் நாட் யூ ட்ரை ஆக்டிங் அப்படின்னாங்க. ஸோ என் அப்பா அம்மாவுக்கு லைக் ஆக்டிங் இஸ் நெவர் பின் தேர் இன் த ஃபேமிலி. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. ஸோ தே சார் ஓகே சார் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்பா அம்மா. தென் ஹீ ட்ரைட் அண்ட் தென் வி ஷார்ட் ஃபார் த சீரியல். சைமல்டேனியஸ்லி த சேம் டைம் பாலச்சந்தர் சார் வந்து கையளவு மனசு அப்படின்ற சீரியலுக்கு வந்து ஹி வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் சைல்டு ஆர்டிஸ்ட் ஹூ கேன் சிங் as well as act. அது he was very particular that somebody had to sing அந்த ரோலுக்கு. ஸோ அப்போ அமீர்ஜான் சார் வாஸ் அசிஸ்டிங் பாலச்சந்தர் சார். ஸோ ஹீ ஹேட் ரெஃபர்ட். அதுக்கப்புறமா பாலச்சந்தர் சார் கூப்பிட்டுருந்தார் ஃபார் ஆடிஷனிங். தென் வி met. I sang a couple of songs to him and அப்படி தான் that got selected. So கையளவு மனசு was like a major breakthrough because ஒரே சமயத்தில் singing talent as well as acting talent எல்லாமே kind of like was really very well showcased by such a legendary director. So அதனால a lot of people வந்து very quickly they took notice of it. And that was like probably the only serial that was sort of running then at that point in time. அந்த time slotக்கு அது மட்டும் தான் போகும். So literally everybody has watched it now. Like நான் யாரை பார்த்தாலும் இன்னி வரைக்கும் people keep saying that. So அதனால வந்து that was a very very great opportunity, very fortunate enough நான் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அந்த லைக் பேரலாக வந்து ஃபிலிம்ஸ்லேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாடுறதுக்கு வர ஆரம்பிச்சுது. லைக் ஸோ அகெயின் லைக் ரெக்கார்டிங்ஸ் கூட போவேன். ஸோ அப்படி கேட்டு லைக் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு தெலுங்கு மூவிக்கு தான் பாடினேன். ஓகே, லிட்டில் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அகெயின் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆடிஷன் ஃபார் த songs there and then finally my voice was selected. That again became a very popular song, I'm a very good girl solli. So still people like connect to their childhood memories with this song. Okay, ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக. Definitely. I'm a very good girl, said my old teacher, my dear brother. అన్ని మంచి హ్యాబిట్స్ ఉన్నాయంట నాలో విన్నవా మిస్టర్. బ్రష్ చేసుకుంటా నేను క్లోజ్ అప్తో, నీళ్ళు వేసుకుంటా నేను లిటిల్ సోప్తో, బ్రేక్ఫాస్ట్ చేస్తే నేను బ్రెడ్ జామ్తో, స్కూల్కి వెళ్ళిపోతే నేను యూనిఫామ్లో. I'm a good girl, I'm a good girl, I'm a good girl. ரைட் நிறைய மெமரிஸ் இந்த பாடலில் கேட்கும்போது. ஸோ ஓகே, பட் சின்ன வயசில் வந்து ஒரு நிறைய லைம் லைட் இருக்குது அப்படின்ற போது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இல்லையா? அந்த டைமில் வந்து ஒரு சைடில் ஸ்டடீஸ் இருக்கும், நார்மல் ஸ்கூலிங் இருக்கும், அண்ட் அதே டைமில் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு லைம் லைட்டில் நம்ம இருப்போம். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் கோயிங் ஆன், ஆக்டிங், டப்பிங் அண்ட் தென் சிங்கிங். ஸோ ஆல்சோ த real learning also of the music. So அதை பற்றி சொல்லுங்கள். How did you have time to actually like make time உங்களுடைய கிளாஸஸ்க்கோ இல்லை உங்களுடைய படிப்புக்கோ? See, I mean like I was fortunate enough again because Padma Seshadri Balabavan வந்து ரொம்ப cooperative in that sense. So எனக்கு ஷூட் போகிறதுக்கோ இல்லை ரெக்கார்டிங்ஸுக்கோ they were always willing to permit me to take off some time and do. அதே மாதிரி வந்து ஈக்குவலி ஃப்ளெக்சிபிள் வாஸ் பாலச்சந்தர் சார். ஸோ சார் வந்து எப்போவுமே என்னோட ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ஷூட்டே ஸ்கெடியூல் பண்ணுவார். அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் லைக் த என்டையர் ஃபேமிலிஸ் இந்த சீன் ஷூட் பண்ணியே ஆகணும்னா அது கூட ஒரு வீக்கெண்ட்ஸ் வச்சிருவார். வேர் இட்ஸ் கம்பைன்ட் ஷார்ட்னா. பட் இல்லைன்னா ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஸ்கூல் ஹவர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹி யூஸ் டு டூ. பட் ஐ ஆல்சோ டிட் அ மூவி வித் ரம்யா கிருஷ்ணா, ஒரு தெலுங்கு மூவி, அம்மா அம்மனு சூடால்னி உந்தி சொல்லி. அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் வந்து ஹைதராபாத் தான். ஸோ அதனால ஐ ஹேட் டு டேக் லைக் ஒரு chunk of like 20 days அந்த மாதிரி off for the shoot because entire movie-ல my role was really prominent. So என்னோட screen space was more than all the other artists. So it was I had to be there. So அந்த மாதிரி டைம்ல school was very very supportive and luckily I mean I was also like a bright student, so I used to like come back, write the exams இல்ல கிளம்புறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதி அந்த மாதிரி. So yeah, I think it was like very very I've been very blessed and fortunate. இப்போ வந்து நீங்கள் கிளாசிக்கலி ட்ரெயின்ட் அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபிலிம்ஸ்கில் நீங்கள் பாடிய அனுபவங்கள் அண்ட் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட உங்களுக்கு இருந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ராஜா சார் கிட்ட வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங். இனிஷியலாக ஒரு தெலுங்கு மூவி தான் ஸ்ரீகாரம்னு சொல்லி. அப்புறமா ஃபர்தராக வந்து ஆனந்த குயிலின் பாட்டு, ஃபார் காதலுக்கு மரியாதை, தொடரும், அதே மாதிரி அந்தப்புரம், போத் இன் தெலுங்கு அண்ட் தமிழ், அதெல்லாம் பாடியிருக்கேன். சார் கிட்ட வந்து இட்ஸ் லைக் ஐ திங்க் நான் அப்போ பாடினப்போ டு ஈவன்
காம்ப்ரஹெண்ட் அவர் எவ்வளோ பெரிய ஒரு எவரெஸ்ட் ஹைட்டில் இருக்கிற ஒரு கம்போசர் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே லைக் ஐவ் சீன் ஹிம் அட் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். ஏன்னா அவங்க வீட்டுக்கெலாம் நவராத்திரிக்கு இன்வைட் பண்ணுவாங்க அம்மா அங்கே பாடிட்டு இருந்ததுனால. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் அக்வைண்டன்ஸ் இருந்துட்டு இருந்து. பட் நவ் டு திங்க் பேக் இட்ஸ் லைக் ஓ மை காட் இட்ஸ் லைக் லிட்ரலி அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமான்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். அதே மாதிரி வந்து ரஹ்மான் சருக்கு ஃபார் தாளம் ஐவ் சாங், தென் ஜோடி, தில்சே. ஃபஸ்ட்டு தமிழில் பாடினது வந்து வித்யாசாகர் சார் தான். ஓகே. வில்லாதி வில்லன் அப்படின்ற மூவியில் அலாங் வித் அனுராதா ஸ்ரீராமன். அண்ட் அதர் கம்போசர்ஸ் ஆல்சோ லைக் கீர்வாணி சார் மோர் ரீசென்ட்லி ஃபார் பாகுபலி. லைக் ஸோ அந்த மாதிரி சிற்பி சார், எஸ் ஏ ராஜ்குமார் சார், இங்கே லைக் ஆல்மோஸ்ட் வித் ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ். அதே மாதிரி கோட்டி சார் இன் தெலுங்கு. அண்ட் மோர் ரீசென்ட்லி வித் ஜேக்ஸ் பிஜாய், டிஎஸ்பி சார் for MCA என்ற படத்துக்கு இப்போ few years back I had sang for him. So I think each of this like adds on, like ஒருத்தருக்கும் they've got their persona and the way they work. So it's been a huge learning experience over all these years. அது எல்லாமே like compound ஆகி when I'm singing today, I think it's the byproduct of being a part of all these actually. கண்டிப்பாக. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆல்சோ பேரலி உங்களுடைய கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்ஸ் அதெல்லாமும் ஃபுல் ஃப்ளெஜ்டில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நம்மளுடைய சென்னை சீசனில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். கச்சேரிஸ் லைக் ஸ்லோவாக அப்படி லைக் பாட ஆரம்பிச்சு லைக் கோயில் கச்சேரிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் சபா கச்சேரிஸ் அப்படி வந்து ஆரம்பிச்சு. ஐ திங்க் இட்ஸ் லைக் தட்ஸ் அன் ஓஷன். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அண்ட் எப்பயுமே எவ்ரி கச்சேரி இஸ் அ லேர்னிங் experience for us, and it's more like a test, an examination. So ஒரு கச்சேரிக்கும் the preparation and அதோட மைண்ட் செட்டே இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிங்கிங் ஃபார் ரெக்கார்டிங்ஸ். ஸோ இட்ஸ் லைக் இப்போ நம்ம லைவில் வந்து இட்ஸ் லைக் யுவர் எனர்ஜி ஹேஸ் டு பி அட் த டாப், யூ ஹவ் டு பி அட் த பெஸ்ட் ஃபார்ம். இல்லை சம்டைம்ஸ் லைக் அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கண்டியூசிவாக இருக்காது, மானிட்டர்ஸ் கேட்காது, எவ்வளோ திங்ஸ் இருக்கும். ஓ யூல் பி லைக் ப்ராப்ளி ஸ்வெட்டிங், ஓ யூல் பி ஃப்ரீசிங், அதுவும் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம அதை மைண்டில் எடுத்துக்காமக்கே டு புல் த்ரூ தோஸ் 2 hours வந்து இட்ஸ் ரியலி லைக் ரன்னிங் அ மேரத்தான். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் அதுக்கு வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து வி கீப் அட் இட். So much, more recently over the last 7-8 years when the Hindustani classical music and I also performed that. So again, that is a very, very rigorous discipline, and adukana practice methods are very, very different. So like voice oda quality ah irukattum, adoda voice oda paadra vidam, dynamics ellame completely different. Adoda treatment is very, very different, and it's very challenging. So adukku vanda I think it's just been like continuous practice, and that's it. No other route to it. Yeah. Okay. And இப்போ வந்து நீங்கள் சின்ன வயசில் வந்து நடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா என்ன இருந்தது? when you were acting, were you scared of the camera, or what did you like the most on the set? Not really. I mean, like, I think I've never been scared of the camera, literally. Because, see, both the serials, when they Kayala Manasume Seri, it's like, Nanga, when the dub panel and the serial. So it was live sound. So, Ella singing, all your dialogues, everything was live sound. So it was like, Taniya acting, illa, ipo, அழணும் அப்படின்ற சீன்னா இட்ஸ் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப் வந்து கிளிசரின் தான். பட் வாய்ஸில் யூ கான்ட் டூ எனி திங், யூ கான்ட் கரெக்ட் இட் லேட்டர் அட் த டப் ஸ்டுடியோ. ஸோ அங்கே அவள் தான் இட்ஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஐ திங்க் லிவ் த்ரூ தோஸ் ரோல்ஸ். அவ்வளோ தான் சார் என்ன சொன்னாரோ அவள் தான். வாட் எவர் ஹி யூஸ் டு டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், லைக் எவ்ரி திங் வாஸ் டாட் பை ஹிம். ஸோ அதை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணது தான். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் இதை பற்றி பேசும்போது டப்பிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் லேட்டர் ஆன் நீங்கள் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் உங்களுடைய கரியர் அமைச்சிட்ருக்கீங்க. தட் இஸ் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? நீங்கள் மியூசிக் பாடுறதுங்கிறது வேறு, பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது வேறு, டப்பிங் இஸ் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஆக்டரை விட ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறையா யோசிக்கணும், நிறையா ஃபீல் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. ஸோ லெட் மீ நோ அபவுட் தேட். நான் இனிஷியலாக வந்து அவ்வை சண்முகி அந்த படத்துக்கு தான் ஆடிஷன் பண்ணேன், கமல் சாரோட டாட்டர்ஸ் ரோலுக்கு. And both Ravikumar sir and Kamal sir, they really liked my voice, and I got selected அந்த படத்துக்கு பேசுறதுக்கு. So that was again like a huge hit. So a lot of people took note of that, and it was very noticeable அந்த படத்துக்கு பேசினது, because her again Anne-ஓட presence வந்து நிறைய இருக்கும் through the movie. So that was a very, very interesting experience. அதே மாதிரி அதோட தெலுங்கு ரைட்ஸ் வந்து
எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர் தான் வாங்கியிருந்தார். அண்ட் ஹி இஸ் வெரி பர்டிகுலர். ஹீ லவ் த வே ஐ ஹேட் லாஃப்ட் இன் த மூவி. ஏன்னா அவளோட லாஃப்டர் பிட்ஸ் நிறையா வந்துட்டே இருக்கும் த்ரூ த மூவி. ஸோ ஹி செட் நீ தான் கண்டிப்பாக பேசணும் தெலுங்குலையும் சொல்லி தென் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல டப் பண்ணது. ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் த டப்பிங் career started off. Recently, of course, I spoke for Yan, then Tani Oruvan, Uttama Villan, and in the madri like much recently adukkalam pesinadhu. ஓகே ஓகே நைஸ். அண்ட் இப்போது டப்பிங் பண்ணும்பொழுது இப்போது உங்களுடைய வாய்ஸ் அது வந்து எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் பாடுறதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஒரு டப்பிங்க்கு ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா? நான் எப்போ லைக் பேசுகிறதோ பாடினதோ இருக்கும்போது ஐ ரியலி நாட் சேஞ்ச்ட் த டெக்ஸ்டர் ஆஃப் மை வாய்ஸ். இப்போ சில சமயம் இப்போ கொஞ்சம் பேஸோ இல்லை கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து நேச்சுரலாக அப்போது என்ன டிஞ்சிருக்கோ அவ்வளோதான். பட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் பிகாஸ் டப் பண்ணுறதுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் பிகாஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ரீடேக்ஸ் போயிட்டே இருக்கோம். அண்ட் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரீசெண்ட்லி வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் அவரோட ஷாகுந்தலம் அப்படின்ற மூவி இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் சான்ஸ்கிரிட். கம்ப்ளீட்டாக பாட்டு சம்ஸ்கிருதம் அண்ட் கம்ப்ளீட் மூவியே சம்ஸ்கிருதம் தான். ஸோ அதுக்கு வந்து ஷாகுந்தலம் அந்த சகுந்தலா அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ஐ ஹவ் டப்ட். ஓகே. ஸோ அகேன் அது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் இன் சம்ஸ்கிருதம். ஸோ அதுக்கு வந்து அப்படி தான். ஸோ இனிஷியலி இட்ஸ் லைக் லாட் ஆஃப் லாஃப்டர் அண்ட் எவ்ரி திங். அதுக்கு ஒரு வோக்கல் டோனல் குவாலிட்டி வேணும். அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து வேர் ஷீ இஸ் லைக் really suffering. It's like fully all the scenes were all like crying scenes and it's outburst of anger. அப்படி வரும்போது then it really takes a toll on the voice. ஸோ அதுக்கப்புறமா வாய்ஸ் ரெஸ்ட் அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அண்ட் நிறைய accolades அதை பற்றி சொல்லுங்கள். Yeah, I mean, India, of course, like all the cities பாடினது உண்டு. And abroad வந்து performed in Singapore, in the US, Cleveland Tyagaraja Aradhana. So when I was there, I performed in Chicago, Minneapolis, அப்படி within the states வந்து பாடியிருக்கேன். And Bharat Kalachar கொடுத்த award யுவ கலா பாரதி and from Karthik Fine Arts, Isai Chudar. So one very special thing was in the year 2008, United States government இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து they'd selected me for a fusion arts exchange program. So that was a very special program. ஒரு almost ஒரு 2 monthsக்கு வந்து 6 different countries-லேருந்து about 20 musicians came together in the US. ஸோ அங்கே வந்துட்டு யூஎஸ் மியூசிக் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி நம்மளோட மியூசிக் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அதை பற்றி ஷேரிங் அண்ட் ஃபைனலி வி ஆல்சோ பெர்ஃபார்ம் டுகெதர். ஸோ அதில் வந்து நான் லால்குடி ஜெயராமன் சாரோட யமன் கல்யாணி திலா நான் பாடினேன். அண்ட் அதுக்கு வாசித்தது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஜாஸ் பியானிஸ்ட், ஒரு அமெரிக்கன் செல்லிஸ்ட், தென் பிரேசில்லேருந்து ஒரு மரிம்பா பிளேயர். ஸோ தே ஆல் பிளேட் ஃபார் த சாங். So that was a very, very interesting experience and a huge honor because, it was done by the State Department of the US. Absolutely, absolutely. And நீங்கள் இதெல்லாம் சொல்லும்பொழுது நீங்கள் திரும்பி ஏதாவது ஒரு பாடல் பாடி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ எனி சாங் தட் யூ லைக் ஆர் மேபி எனி மூவி சாங் நீங்கள் பாடினது? Sure thing. பாகுபலியில் வந்த பாட்டு டெஃபினெட்லி. இருள் கொண்ட வானில் இவள் தீப ஒளி, இவள் மடிக்கூட்டில் முளைக்கும் பாகுபலி, கடையும் இந்த பார்க்கடலில் நஞ்சார் அமுதார் மொழி, கடையும் இந்த பார்க்கடலில் நஞ்சார் அமுதார் மொழி, இருள் கொண்ட வானில் இவள் தீப ஒளி, இவள் மடிக்கூட்டில் முளைக்கும் பாகுபலி. Lovely, lovely, lovely. Thank you. Thanks a lot for this. And நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜஸில் பாடியிருக்கீங்க, நிறைய லாங்குவேஜஸில் பேசியிருக்கீங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். டெஃபினெட்லி ஐ திங்க் அடாப்டபிலிட்டி லைக் இந்த லாங்குவேஜ் இப்போது
லைக் எழுத அஃப்கோர்ஸ் சம்ஸ்கிருதம் தெரியும் அண்ட் ஹிந்தி தெரியும் அண்ட் ஐ கேன் ரீட் சான்ஸ்கிரிட் ஹிந்தி அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கவே இருக்குது. பட் இதை தாண்டி இப்போ சப்போஸ் பெங்காலியில் ஏதோ ஒரு கமர்ஷியல் இருக்குது அப்படின்னா கூட லைக் இப்போ இமீடியட்லி இப்போ அந்த நேட்டிவ் பெங்காலி ஸ்பீக்கர் அந்த லிரிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கேட்டு அதை நம்ம அடாப்ட் பண்ணி எப்படி பாட்டாக நம்ம பாடணுன்ற அந்த ஸ்கில் ஐ திங்க் இவ்வளோ வேரிட் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணதுனால ஐ திங்க் ஐவ் டெஃபினெட்லி காட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அண்ட் அந்த சமஸ்கிருதத்தில் நீங்கள் டப் பண்ணதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு வாஸ் இட்? ஒரு சான்ஸ்கிரிட் பேசுறதுங்கிறது அது ஒரு காமனான விஷயமே கிடையாது. அண்ட் நம்ம பேசுறது அது ஒரு மூவியாக வரும்பொழுது ஆடியன்ஸுக்கும் புரியணும். ஸோ அந்த உயிர் நம்ம பேசுறதுலையும் இருக்கணும். ஸோ டெல் அஸ் மோர் அபவுட் தட். குட் பார்ட் வாஸ் நான் படித்தது வந்து என்னோட அண்டர்கிராடில் வந்து சம்ஸ்கிருதம் தான் படித்தேன். ஐ டிட் பேச்சுலர்ஸ் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் தென் ஐ டிட் இன்ஜினியரிங் இன் ஐடி. ஸோ என்னோட காலேஜில் எப்படின்னா எல்லாருமே சும்மா இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி சான்ஸ்கிரிட்டை தான் பேசுவாங்க எல்லாருமே. லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும் யார்கிட்ட பேசினாலும் ஈவன் அட்டெண்டர்ஸ் லைக் அட்மின் ஸ்டாஃப் எல்லாருமே சான்ஸ்கிரிட்டில் தான் பேசுவாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து அந்த அட்மாஸ்ஃபியரில் அண்ட் ஆல் மை எக்ஸாம்ஸ் வர் லைக் கம்ப்ளீட்லி நோ இங்கிலீஷ் நத்திங். நான் வந்து எவ்வளோ சாகித்யா தான் படித்தது. ஸோ எழுதினது கம்ப்ளீட்லி எல்லா ஆன்சர்ஸுமே வந்து சம்ஸ்கிருதம்ல தான் ஃபுல்லாக எழுதணும். ஓகே. ஸோ த கிராமர் பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஹவ் யூ இப்போ சாகித்யான்றதுனால நான் லைக் எங்களோட எக்ஸாம்ஸ்க்கே அபிஜ்ஞான சாக்குந்தலம்லாம் இருந்திருக்கு பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட்ன்றதுனால. ஸோ அது கான்வர்சேஷனலாக அதை எப்படி எழுதணும் ஒரு எப்படி பேசணுன்ற ஒரு ப்ராக்டிஸ் பை சான்ஸ் ஐட் ஆல்ரெடி ஹேட். ஸோ இங்கே வந்தப்போ இட் வாஸ் லைக் த மொமெண்ட் ஐ வாஸ் கிவன் தி ஸ்கிரிப்ட் ஐ நியூ இது வேர்ட் டு வேர்ட் இது என்ன அர்த்தம் தெரியும். ஸோ நம்ம எப்படி எங்கே இன்டர்னேட் பண்ணணும் எங்கே பாஸ் கொடுக்கணும் இல்லை ஒரு எக்ஸ்க்ளமேஷன் அஹோ அப்படின்னா அதை எப்படி சொல்லணுன்றது ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஐடியா வந்து இருந்ததுனால வந்து it was very very interesting to dub for the movie. So I hope audience ellarum once it releases on the silver screen I hope all of you would enjoy watching it. கண்டிப்பா definitely. ஆனா அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கணுங்கிற ஆசையும் நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் இப்போ வந்து உங்களுடைய ஒரு கரியரை பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் ஸோ டைனமிக். இப்போ நம்ம பேசினதுலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் எல்லா விஷயத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி வேணும், ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் வேணும். நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அண்ட் ஆல்சோ ஃபார் அன் ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் இப்படி டைனமிக்காக இருக்கிறது இம்ப்ரூவ்ஸ் தெம் ஆஸ் அ பெட்டர் ஆர்டிஸ்ட். டு யூ திங்க் ஸோ? Definitely, certainly I feel so. Main thing இதுக்கு reason வந்து extremely supportive family. Like என்னோட அப்பா வந்து starting from him like literally பாட்டு கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது, சுதாமா கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறது கிளாஸை, ஸோ எல்லாமே. அண்ட் அதே மாதிரி வந்து அம்மா யூஸ் டு கம்ப்ளீட்லி டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் டிஸ்பைட் பீங் வெரி பிஸி வித் ஹர் ரெக்கார்டிங்ஸ். இப்போ வரைக்கும் இட் கண்டினியூஸ். லைக் இப்போயுமே கூட ரெக்கார்டிங்ஸுக்கு வந்து கூட எப்போவுமே ஒன் ஆஃப் தெம் வில் அக்கம்பனி ஈவன் மை பார்ட்டி. ஸோ அவங்க கூட கண்டிப்பாக லைக் எந்த கச்சேரியாக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் இல்லை இங்கே ரெக்கார்டிங் செஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஷுவராக கூட வருவாங்க. ஸோ ஐ திங்க் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஒன் பிகாஸ் இதெல்லாமும் ஜகிள் பண்ணிவிட்டு தென் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பண்ணணும்னா இட்ஸ் லைக் இட் வில் பி அ வெரி வெரி ஹியூஜ் டாஸ்க். ஸோ அது தே கம்ப்ளீட்லி டேக் அவே ஃப்ரம் மீ. ஸோ நான் வெறுமை நான் பண்ணுற திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் திங். அண்ட் கமிங் டு யூர் செகண்ட் பார்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே லைக் recently I had sung a contemporary set for a muhurtam, for instance, for a few days back. So ஒரு முகூர்த்தம்க்கு லைக் கர்நாடிக் மியூசிக் காம்போசிஷன்ஸ் தான், பட் இட்ஸ் அரேஞ்ச்ட் வித் a very very modern instrumentation setup. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிட்டு பாடுறோம். And அப்புறம் there was a concert where I performed only bhajans. So bhajans and bit of Hindustani classical bandish ஒன்று ரெண்டு பாடிட்டு then it was completely bhajans with tabla, harmonium, tanpura அந்த மாதிரி செட்டப். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு மியூசிக்காக ஆஸ் அ ஹோல் ப்ரெசென்ட் பண்ணும்போது எதிரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக் வந்து தெரியுமா தெரியாதா இல்லை புரியுமா ஈவன் இந்தியனாகவே இருக்க தேவையில்லை, அப்ராட்லேருந்து கம்ப்ளீட்லி நியூவாக வந்தால் கூட அவங்க கேட்குறது சவுண்ட் குவாலிட்டி மாத்திரம்தான். ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லாங்குவேஜ் கூட புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் எந்த குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதுக்கு வந்து ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ரியலி ஹெல்ப் அ லாட்.
ஸோ நம்ம எங்கே பாடினாலும் இப்போ ஒரு கோயிலுக்கு போய் பாடுறோம், இல்லை லைக் ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் பாடுறோம், இல்லை ஒரு சபாவில் பாடுறோம். இப்போ ரீசெண்ட்லி வாரணாசியில் இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல், சங்கட் மோச்சன் சங்கீத் சமாரோ சொல்லி. ஸோ அங்கே வந்து இனிஷியலாக ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கில் தான் ராக் சங்கரா பாடினேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கிருத்திஸ் இங்கேருந்து ஃப்ரம் கர்நாடிக் மியூசிக் தே வாண்டட் மீ டு பெர்ஃபார்ம். பட் அதையும் அங்கே இருக்கிற பீப்புள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க லோக்கல்ஸ் தான், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது நான் பாடுறது. பட் ஓவரால் த வே வி ஆர் பெர்ஃபார்மிங் and the presentation is touching them somewhere. So அதுதான் is our goal finally. எஸ் அப்சல்யூட்லி. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் ஒரு குவிக் லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் பண்ணுற விஷயங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது எது? பாடுறது. ஓகே. Undoubtedly. ஓகே ஓகே, தட்ஸ் கிரேட். இட் வாஸ் லவ்லி மீட்டிங் யூ. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ வாட் அ ஹம்பிள் அண்ட் ஒரு மாடஸ்ட் பர்சன் நீங்கள். அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களோட இந்த உரையாடல். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. Pleasure Sridevi. Thank you so much. You made it very very easy and very smooth. Thank you. மிக்க நன்றி. Thank you. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை, அதை மட்டும் கைவிட்டுடாதீங்க. மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி வணக்கங்களுடன் நான் உங்கள் சுரேந்தர்.